வியூவர்ஸ், இந்த வீடியோவில் எம்எஸ் வேர்டில் ஒரு பேம்ப்ளெட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேர்டு ஓப்பன் பண்ணிவிட்டு லேஅவுட் டேப் போய்க்கோங்க. அதில் மார்ஜின் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கஸ்டம் மார்ஜின் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட் இது எல்லாத்தையும் 0 கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆச்சுன்னா அதை ஃபிக்ஸ் கொடுத்துக்கோங்க. டிஃபால்ட்டாக ஒரு சைஸ் வந்திருக்கு, ஓகே கொடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற ரூரல் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இதை லெஃப்ட் சைடுக்கு இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிற ரூரலையும் இந்த மாதிரி டாப்புக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ரைட் சைட்லையும் அதே மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் கீழே இதையும் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஃபுல் பேஜ் எடிட்டபிளாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்செர்ட் டேப்பில் போயிட்டு ஷேப்ஸில் ரெக்டாங்கிள் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிளை நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா கலர் உங்களுக்கு தேவையான கலராக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவுட்லைன் நோ அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. எடிட் ஷேப் கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதை ட்ராக் பண்ணி நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம இதை எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிற இந்த டாட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இதையும் ட்ராக் பண்ணி நமக்கு தேவையான ஷேப்பை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கீழேயும் ஒரு ஷேப்பை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அகைன் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு இங்கே ஒரு ரெக்டாங்கிளை ட்ரா பண்ணிக்கோங்க. கீழே ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கும் சேம் கலர் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்லைன் நோ அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ரெக்டாங்கிளையும் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு அதை லெஃப்ட் சைட் ரைட் சைட் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி ஷேப் ஃபார்மேட்டில் போயிட்டு எடிட் ஷேப் கொடுத்துக்கோங்க. அதில் எடிட் பாயிண்ட் கொடுங்க. லெஃப்ட் சைடு இந்த டாட் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதை ட்ராக் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைட் சைடும் நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் நம்ம ஒரு ஷேப்பை நம்ம க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் மேலே இருக்கிற இந்த ரெக்டாங்கிளை நம்ம எடிட் பண்ண போகிறோம். இன்செர்ட் டேப்பில் ஷேப் கொடுத்துட்டு அதில் சர்க்கிள் டூல் எடுத்துகிட்டு இங்கே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. இதை லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் நோ அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த சர்க்கிள்குள்ளே நம்ம ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இன்செர்ட்டில் போயிட்டு பிக்சரில் நமக்கு தேவையான பிக்சர் இல்லைனா லோகோ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லோகோ மேலே ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரேப் டெக்ஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் இது மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சைஸை கம்மி பண்ணிவிட்டு அந்த சர்க்கிளுக்கு மேலே நம்ம இதை கொண்டு வந்துக்கலாம். இதோட சைஸை நம்ம டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள்குள்ளே நம்ம இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்டிங் டைப் பண்ண போகிறோம். ஸோ மீதி இருக்கிற இடத்துல ஹெட்டிங் டைப் பண்ணணும். இன்செர்ட் டேப்பில் போயிட்டு வேர்ட் ஆர்ட் இதை செலக்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சுருங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த லெட்டர்ஸ்க்கு நம்ம சைஸை டிக்ரீஸ் பண்ணலாம். அண்ட் மேலே இருக்கிற இந்த லைனுக்கு நம்ம சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு 55 கொடுத்துக்கிறேன். அண்ட் இதை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பேஸிங் பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துட்டு ரிமூவ் ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிராஃப் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லோகோ மேலே ஹெட்டிங் இது ரெண்டுத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்செர்ட் டேப்பில் போயிட்டு ஷேப்ஸில் இந்த ஷேப்பை நான் பிக் பண்ணுறேன். இதை ட்ரா பண்ணுறேன். அண்ட் இதை கொஞ்சம் மேலே சைஸை கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன். இதுக்கும் நம்ம சேம் கலர் கொடுத்துக்கலாம்.
அண்ட் இன்செர்ட் டேப்பில் போயிட்டு வேர்ட் ஆர்ட்டில் இதுக்கும் நம்ம டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு தேவையானதை டைப் பண்ண போகிறோம். அட்மிஷன்ஸ் ஓப்பன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் போயிட்டு சைஸை டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ஷேப்புக்கு நடுவில் நம்ம டெக்ஸ்ட் வரணும். அதே மாதிரி லைன் ஸ்பேஸிங்கும் நம்ம ரிமூவ் ஸ்பேஸிங் கொடுத்துக்கிறேன். இப்போ ஷேப் ஃபார்மேட்டில் போயிட்டு இதில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஃபார்மேட்ஸ் இருக்குது. நமக்கு தேவையான ஃபார்மேட்டை நம்ம இதுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்புக்கு மேலே இதை பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அகைன் பார்த்தீங்கன்னா இன்செர்ட் டேப்பில் போயிட்டு ஷேப்பில் ரவுண்டட் ரெக்டாங்கிள் டூலை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். இது ட்ரா பண்ணிவிட்டு ஷேப் ஃபார்மேட்டில் போயிட்டு ஃபில்லில் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணுறேன். அண்ட் அவுட்லைன் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த ரெக்டாங்கிளை இன்னொரு காப்பி எடுக்க போகிறோம். Ctrl+C Ctrl+V கொடுத்து பிளாக் கலர் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த ரெக்டாங்கிள் மேலே இந்த ரெக்டாங்கிள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெக்டாங்கிள் மேலே நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அட்மிஷன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு ஒரு காப்பி எடுத்துகிட்டு இந்த ரெக்டாங்கிள் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம டெக்ஸ்ட் எடிட் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு தேவையானதை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கும் சைஸு தேவையான ஹெட்டிங்க்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இடத்துக்கு டிக்ரீஸ் பண்ணி இந்த ரெக்டாங்கிள் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கலர் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷேப் ஃபார்மேட்டில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான டெக்ஸ்ட் இருக்குது. நம்மளுக்கு தேவையானது இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்தையும் காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுலேயும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இந்த டெக்ஸ்ட்டை இப்போ எடிட் பண்ணிக்கலாம். இதில் டைமிங்ஸ் நான் டைப் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகைன் இன்னொரு ஷேப்பை நான் இன்செர்ட் பண்ணுறேன். இந்த ஷேப்பை இன்செர்ட் பண்ணிவிட்டு இது ஒரு காப்பி எடுத்துகிட்டு பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கும் நம்ம சேம் கலரே கொடுத்துக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஷேப்புக்கும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டெக்ஸ்ட்டை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு நம்ம லைன் ஸ்பேஸிங்கை அட்ஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த டெக்ஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளேஸ் பண்ண வேண்டியதெல்லாம் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ கீழே இருக்கிற இந்த ரெக்டாங்கிளை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இதில் ஃபோன் நம்பர் அட்ரஸ் டைப் பண்ணலாம். மேலே இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிவிட்டு கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் மொபைல் சிம்பிள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டாக இருக்காது. ஸோ இந்த சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். இதில் மோர் சிம்பிள்ஸ் இந்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா விண்டிக்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கான சிம்பிள் நம்மளுக்கு இருக்குது. இதை செலக்ட் பண்ணி இன்செர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பக்கத்தில் மொபைல் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே சென்னை அப்படின்னு டைப் பண்ணுறேன். நமக்கு தேவையான கண்டென்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ முக்கியமான கண்டென்ட் நம்ம இங்கே மிடில் டைப் பண்ண போகிறோம். இன்செர்ட் டேப்பில் போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இதில் புல்லட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஹோம் டேப்பில் போயிட்டு நமக்கு தேவையான புல்லட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதில் கம்ப்யூட்டர் சென்டரில் இருக்கிற கோர்ஸ் எல்லாமே நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு லைன் ஸ்பேஸிங் பார்த்தீங்கன்னா 2.5 கொடுத்துக்கிறேன். அண்ட் போல்ட் அப்ளை பண்ணிவிட்டு சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன்.
அண்ட் இந்த பாக்ஸை காப்பி பண்ணி ரைட் சைடில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் மீதி இருக்கிற கோர்ஸ் நேம்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் அப்படின்றதால நம்ம இதில் கம்ப்யூட்டர் தேவையான கோர்ஸ் டைப் பண்ணியிருக்கோம். இதுவே நீங்கள் டியூஷன், ஸ்கூல் இது மாதிரியான பேம்ப்ளேட்டில் என்ன தேவையோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இதை மிடில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸ் நமக்கு தெரியக்கூடாது. ஸோ பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் ஃபார்மேட்டில் ஃபில் நோ ஃபில் கொடுத்துக்கிறேன், அவுட்லைன் நோ அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த பாக்ஸுக்கும் ஷேப் ஃபார்மேட்டில் போயிட்டு ஃபில் நோ ஃபில், அவுட்லைன் நோ அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அண்ட் சென்டரில் இருக்கிற கண்டென்ட் நமக்கு கொஞ்சம் சின்னதாக தெரியுது. ஸோ அதை சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பேஸிங்கை கம்மி பண்ணிவிட்டு சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 சைடும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான். இந்த வீடியோவில் கண்டென்ட் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.